அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமு வயஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. நீங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுத்தாருங்கள், நீங்கள் இலகுபடுத்துங்கள், யாரையும் சிரமப்படுத்த வேண்டாம். வைதா கலிப்த ஃபஸ்குத் வைதா கலிப்த ஃபஸ்குத் வைதா கலிப்த ஃபஸ்குத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ கோபப்பட்டால் அமைதியாகிவிடு. உனக்கு கோபம் வந்து விட்டால் அமைதியாகிவிடு, கோபம் வந்தால் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி 3 தடவை சொன்னாங்க. இன்றைக்கி கோபம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு குணங்களில் ஒன்று. கோபத்தினால் இன்றைக்கி நிறைய விளைவுகள், பிரச்சனைகள் இன்றைக்கி ஏற்படுது. ஏன்னா கோபம் அப்படிங்கிறது ஷைத்தானுடைய குணம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கலப மின ஷைத்தான். கோபம் என்பது ஷைத்தானின் மூலம் ஏற்படுகிறது. இன்ன ஷைத்தான குலிக மினன் நார். ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். எனவே இன்னமா துதுஃபவுன் நாரு பில்மா. நெருப்பை அணைக்கிறதா இருந்தால் தண்ணி வேணும். அதனால் ஷைத்தான் மூலம் கோபம் ஏற்படுறதுனால கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள், கோபம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு நிகழ்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கும் பொழுது 2 பேர் கொஞ்சம் வேகமாக பேசிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் கடுமையான கோபத்தில் அவருடைய நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி கோபம், சரியான கோபம் வந்துருச்சு அவருக்கு. முகமெல்லாம் சிவந்து போய் அவரை கோபத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு மா யஜிது. எனக்கு ஒரு கலிமா தெரியும், ஒரு வார்த்தை தெரியும். அந்த வார்த்தையை அவர் சொன்னால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபம் விலகிரும், கோபம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கோபம் வரும்பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் போதும். ஷைத்தானிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லும் பொழுது கோபம் விலகிடும். ஏன்னா கோபம் அப்படிங்கிறது ஷைத்தானின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத உணர்த்தினாங்க. கோபம் வரும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஏன்னா கோபத்தினால தான் பெரிய பிரச்சனைகள் எனக்கு ஏற்படுது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி? ஒன்று ஒழுவு செய்கிறது, 2வது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை சொல்கிறது, நின்றுட்டு இருந்தால் உட்கார்றது, உட்கார்ந்துருந்தால் படுத்துக்கிறது, அல்லது அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறி போகிறது. இதெல்லாம் கோபத்தை அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை என்ன செய்யும், வெளியே கொண்டு வரும். நம்மளை ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துடும். அந்த கோபம் கண்ட்ரோல் ஆகிரும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க. வைதா கலிப்த ஃபஸ்குத். உனக்கு கோபம் வந்துருச்சுன்னா அமைதியாயிரு அப்படின்றாங்க. இன்றைக்கி நாம் கோபம் வந்தால் தான் சத்தமே போடுவோம், கோபம் வந்தால் தான் அதிகமாக பேசவே செய்வோம். ஆனால் அது ரொம்ப தப்பு, ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்திடும். கோபம் வரும் பொழுது பேசத்தான் தோணும், ஆனால் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கோபத்தில் சில வார்த்தைகளை நம்ம வெளியே விட்டுறோம். அதனால தான் பெரிய பிரச்சனைகள் வருது, குடும்பத்தில் தகராறு வருது, சில பேருடைய நட்பு முறிஞ்சு போயிடுது, உறவுகளில் பிரச்சனை ஏற்படுது. சில இடங்களில் கோபத்தில் எதையாவது ஒன்றை சொல்லி கடைசியில் தலாக் ஆகிடுது. தலாக்கை பொறுத்த வரைக்கும் கோபத்தில் சொன்னாலும் நிகழ்ந்துடும். நான் கோபத்தில் சொன்னேன், எனக்கே தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லிட்டா சொன்னது தான், தலாக்கு நிகழ்ந்துடும். அதோட பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால், கோபத்தில் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இறைவனை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகள் கூட நாமள வெளிப்பட்டுரும். ஷிர்கினுடைய வார்த்தைகள் வந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருப்பி 3 தடவை சொல்கிறாங்க, கோபம் வந்துச்சுன்னா பேசாத, அமைதியாயிரு, அதுதான் உனக்கு நல்லது, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அறிவுரை. இந்த அறிவுரை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகளில் நமக்கு லேசாக்கிடலாம். முன்னோர்களுடைய வரலாறுகள் அதைத்தான் நமக்கு சொல்லித்தருது. கோபம் வரும்பொழுது பேச மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கலீஃபாவாக இருந்த அந்த நேரத்தில் மஸ்ஜிதில் இரவு நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. அங்கே ஒருத்தர் படுத்து கிடந்தார். இருட்டில் தெரியாமல் அவர் காலை மிதிச்சிட்டாங்க. இருட்டில் தெரியாமல், அன்றைக்கெலாம் லைட்டு எங்கே இருந்துச்சு, காலை மிதிச்சிட்டாங்க.
மிதித்த உடனே தூக்கத்திலிருந்து பதறி போய் எஞ்சி அவர் வந்து நின்னவர் யார் மிதித்தவர் யார் அப்படிங்கிறது தெரியாமல் மஜ்னூன் ஏண்டா பைத்தியமா உனக்கு தூங்கிட்டு இருக்கேன் தெரியாதா காலை மிதிக்கிற அப்படின்ட்டு அவர் கோபத்தில் கத்துனார். பைத்தியமா அப்படின்னு கேட்டார். யாரை பார்த்து? சாதாரண ஆளை பார்த்து இல்லை, ஒரு ஹலீஃபா, ஒரு ஜனாதிபதியை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டார். இப்படி கேட்ட உடனே அவர் நான் பைத்தியம்லாம் இல்லைப்பா அப்படின்னு போயிட்டே இருந்தேன். அப்போ கூட இருந்தவர் கேட்டார், ஹலீஃபா அவர்களை உங்களை பார்த்து பைத்தியமானு கேட்குறாரு, நீங்கள் பாட்டு இல்லைன்னு போயிட்டே இருக்கீங்களே. அவர் என்ன கேட்டார்? பைத்தியமாக கேட்டார். நான் இல்லைன்னு எல்லாம் என்ன பைத்தியமாக்கலையே, அதுதானே அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டான், அவ்வளோதான் அப்படின்னாங்களாம். எவ்வளோ சர்வசாதாரணமாக அந்த நிலையை கடந்து போனாங்க பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை, சின்ன ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து நம்ம இப்படி சொல்லிட முடியுமா? நீ பைத்தியமாடா அப்படின்னு கேட்டால், வண்டியில் வந்து ஒருத்தர் மோதிட்டான், நீ பைத்தியமாடா கேட்டால் என்ன நினைப்பான்? உனக்கு அறிவில்லை முட்டாளான்னு கேட்டால் அவ்வளோதான். நம்ம அந்த இடத்துல கூட அவங்க எப்படி அழகான முறையில் கடந்து போனாங்க பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னா அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த அமைதியாக கடந்து போனாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹதீஸ் என்ன சொல்லுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினாங்க, அதுதான் அவங்களுக்கு நோக்கமாக இருந்துச்சு. இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்ன, அப்துல்லாஹ் இப்னு அவுன் அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்களுடைய குணம் என்னன்னா, கோபம் வந்துருச்சுன்னா துவா செய்வாங்களாம். கோபம் வந்துச்சுன்னா பாரக்கல்லான்னு சொல்லுவாங்களா. யார் அவரை கோபப்படுத்தினாங்களோ அவரை பார்த்து பாரக்கல்லா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படிங்குவாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திட்டு தான் செய்வோம் நாமலாம், அவர் வந்து பாரக்கல்லான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவருடைய ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் தான் அவர் வந்து போர்க்களத்துக்கு போவார், அல்லது எதையாவது ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறாருன்னா அதில் தான் போவார். ரொம்ப அவருக்கு விருப்பமான ஒரு ஒட்டகத்தில் ஒன்று, ரொம்ப நேசித்த ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை வந்து ஒரு நாள் வந்து அதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு அடிமைகிட்ட இதுக்கு தண்ணி காட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க, இதுக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தண்ணி கொடுக்குற அந்த நேரத்தில் அது ஏதோ ஒன்று பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய மூஞ்சிலே வேகமாக அடிச்சிட்டார். கையில் வச்சுருந்த பொருளை வச்சு அதை கையை வச்சு அடிச்சிட்டார். அடித்ததில் அது கடுமையான ஒரு வேதனை வந்துருச்சு அந்த ஒட்டகத்துக்கு. இந்த ஒட்டகத்தை அதிகமாக நேசிக்கிறவர் இவர். ஒட்டகத்தை அடித்த உடனே இப்போ மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்களா, என்றைக்கும் கோவப்படாத அப்துல்லாஹ் இப்னு அவுன் இன்றைக்கி கண்டிப்பாக கோவப்பட்டுருவார். ஏன்னா அவர் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒட்டகத்து மேலே இவர் கை வச்சுட்டார். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது நடக்கும், இன்றைக்கி அவருடைய கோபத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நினச்சாங்களாம். ஆனால் இந்த ஒட்டகத்தை அடிச்சிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டும் அவரை கூப்பிட்டு பாரக்கல்லாம் தான் சொன்னாங்களாம். பாரக்கல்லா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, உஹ்ருஜ் அன்னி, இங்கேருந்து நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, இஷ்ஹது லஹு அன்னஹு ஹுர்ருன், நீங்கள் தான் சாட்சி, அவரை நான் உரிமை விட்டு விட்டேன், அவர் போகட்டும் அப்படின்ட்டாங்களாம். கோவம் வரக்கூடிய விஷயந்தான். தனக்கு அதாவது நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருத்தரோட காயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அது மனிதராக இருக்கட்டும் அல்லது மிருகமாக இருக்கட்டும், கோவம் வரத்தானே செய்யும். கோவம் வரும்போது பேசக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதனால் நீ வெளியே போயிரு, நான் உன்னை வந்து உரிமை விட்டுட்டேன், உன் மேலே அல்லாஹ் பரக்கத்தும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை. எந்த இடத்துல நம்ம கோவப்பட்டாலும் அந்த இடத்த விட்டு ஒன்று கடந்து போயிடணும், பேசாமல் அமைதியாயிடணும். அமைதியாயிட்டாலே பல பிரச்சனைகள் லேசாயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மங்களகரமாக சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையை அந்த மாதிரி அமைத்து தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.